ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வில்சன் மரிய புஷ்பம். பள்ளிக்கரணையிலேருந்து வரோம். 97 நாங்கள் கட்டின வீடு ரோடு ஹைட்டாகி போய் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறி ஒரு மூணு வருஷமாக வீடே பூட்டி போடுற நிலைமை ஆகிப்போச்சு. வீடை பூட்டி போட்டு நாங்கள் கட்டின வீடை நாங்கள் உடச்சி கட்டணுமா அப்படின்ற ஒரு விரக்தி வேதனையில் இருக்கிறோம். இப்போ அந்த நேரத்தில் தான் எங்கள் அன்பு அண்ணன் அவர்களை நேரடியாக போய் பார்த்து இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, கட்டுறதுக்கு பண வசதியும் இல்லை அப்படின்ற வேதனையை வெளிப்படுத்தணும். ஒன்றும் பயப்படாதீங்கன்னா நான் வரேன், வந்து பார்த்துட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதே போல் 2023 இறுதியில் அன்பு அண்ணன் அவர்களை வீட்டுக்கு வந்து தடைகளை மாற்றி ஜெபிச்சாங்க. தாவீதுனுடைய விழுந்து கிடந்த கூடாரத்தை திருப்பி கட்டுவேன் என்று சொன்ன அந்த வசனத்தையும் வச்சு நான் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிறேன் என்ற அந்த வசனத்தை எங்களுக்கு தந்து அண்ணன் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க. அண்ணன், இந்த வீட்டில் இருந்து ஆண்டவர் புதுசாக ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்டி தருவார், இந்த வீட்டில் இருந்து எந்த ஒரு பொருளும் புதிய வீட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஆவிக்குரிய கண்களை கண்டு எங்களுக்கு தரிசனமாக எங்களை சொல்லி ப்ளஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆண்டவருடைய கிருபையில் கடந்த வருஷம் ஏப்ரல் மாதம் வீடு வேலையை ஆரம்பித்து இந்த டிசம்பர் மாதம் அண்ணன் அவர்களே வந்து பிரதிஷ்டை பண்ணி தர மாதிரி அதுலேயும் நாங்கள் அதில் ஒரு சிங்கிள் வீடு தான் கட்டியிருந்தோம். ஆண்டவருடைய கிருபையில் அதில் 2 மாடி வீடுகளை கட்டி தந்தார் ஆண்டவர். இந்த தடைகளை மாற்றி எங்களுக்கு வீட்டை கட்டி தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை மாற்றி எங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி தந்த எங்கள் அன்பு அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஊழிய ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் வந்துட்டுருக்கோம். நடுவில் கொரோனா டைமில் நாங்கள் வராமல் விட்டதுனால இவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கடம்பாரங்கள் இதெல்லாமே எங்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்த அட்ரஸ் கண்டுபிடிச்சி நாங்கள் இங்கே வந்ததுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது ஐயா கூட எங்களுக்கு பாரமாக ஜெபிப்பாங்க. இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ தண்ணிலையும் நாங்கள் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு. போன மாதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 127 கர்த்தராலே சுதந்திரித்து கொள்ளுவீங்கன்னா ஐயா கொடுத்த வார்த்தை வந்து எங்கள் அக்காவுடைய ராஜபாளையத்தில் இருக்காங்க. அவங்களோட வீட்டில் வந்து 5 சவரன் நகையை வந்து பீரோவை திறந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்க ஜனவரி மாதத்துலேருந்து காணாமல் போயிடுச்சு அந்த நகை. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த மகளுக்காக கல்யாணத்துக்கு நிற்கிறா, சேர்த்து வச்சு இந்த நகையை 5 சவரம் அப்படியே அழுக அவங்க. அப்புறம் வந்து எங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நான் இங்கே வந்து மாதம் வந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பேன். ஆண்டவரே அந்த நகை எங்கேயாவது இருந்துச்சுன்னா யாராவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம்ப்பா, அந்த இதை கலக்குங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லி வருத்தமாக அழுதுன்னு இருப்பேன் நான். அதே மாதிரி போன மாதம் ஐயா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கொடுத்தாரு, கர்த்தரால் சுதந்திரத்தை கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா எங்கள் அக்காவுடைய நகையை சுதந்திரத்தை கொள்ளட்டோம்ப்பா, நாங்கள் சாட்சி வந்து சொல்கிறேன் ஆண்டவர். இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோக்கு நேசிக்கிறோமோ ஐயாவே நேசிக்கிறோம் ஆண்டவர். நீங்கள் அந்த வார்த்தையை எங்களுக்காக நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. அதே பார்த்தீங்கன்னா அந்த வாரம், அந்த போன மாதம் வாரத்தில் நாங்கள் வந்தோம். மறுநாளே வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த நகை கிடச்சிச்சு. கோணி பையில் மூட்டை கட்டி தூக்கி வந்து போட்டுட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்லப் போகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா?
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். கடந்த காலங்களை நீங்கள் திரும்பி பார்த்தால், நாளுக்கு நாள் முன்னேறுவதற்கு பதிலாக நாளுக்கு நாள் உங்கள் நிலைமை பின்தங்கி போன நிலைமையிலே இருக்கலாம். நாளுக்கு நாள் வருமானம் குறைஞ்சிட்ருக்கு, கடன் ஏறிக்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ஆரோக்கியம் குறைந்து கொண்டிருக்கிறது, வியாதி பெருகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் மனசில் கவலைகள் பெருகி கொண்டிருக்கிறது. சந்தோஷமெல்லாம் பறி போய்கொண்டிருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவைகளிலிருந்து நாளுக்கு நாள் பின்தங்கி இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து இனி எப்படி இருக்குமாம்? ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படுமாம். அவர்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண தீர்மானித்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நாளுக்கு நாள் பின்தங்கி போன உங்களுடைய வாழ்க்கை இனி நாளுக்கு நாள் முன்னேறும். அதான் வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவருடைய செயல். நாளுக்கு நாள் உங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு போய்கொண்டிருக்கிறது. இன்று முதல் புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். மாசம் மாசம் அல்ல, வருஷா வருஷம் அல்ல, நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம், நாளுக்கு நாள் ஒரு விருத்தி. இன்றைக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்னையை விட நாளைக்கு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு இருக்கும். நாளையை விட நாளை மறுநாள் இன்னும் ஒரு உயர்வு, அடுத்த நாள் இன்னும் ஒரு உயர்வு. அப்படியாய் கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் இனி பின்தங்கி போகாமல், இனி நீங்கள் குறுகி போகாமல், நீங்கள் பெருகும்படி உங்கள் பெயரை ஆண்டவர் மகிமைப்படுத்துவாராம். இனி நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அதுக்காக ஆண்டவர் முதல்ல என்ன முயற்சி எடுக்கிறார்? நீங்கள் சிக்கி இருக்கிற சிறையிருப்புகளிலிருந்து முதல்ல உங்களை மீட்டெடுக்கிறார். அதான் இந்த வசனத்தின் தொடக்கம் சொல்லுகிறது. யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை நான் திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நிறைய சிறையிருப்புகளிலே இன்றைக்கு குடும்பங்கள் சிக்கி வெளியே வர முடியாதபடிக்கு தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். என்ன சிறையிருப்பில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் அந்த சிறையிருப்புக்குள்ளால் ஆண்டவர் வந்து பறந்து காக்கிற பட்சியை போல வந்து லபக்குன்னு தூக்கி உங்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்த அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. எதிலே இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக முடியலை, எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறேன், ஏதோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இருக்கிறீங்களோ, அதில் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் வந்து பறந்து காக்கிற பட்சியை போல வந்து அதுலேருந்து ஒன்றை எஸ்கேப் பண்ணி வெளியே கொண்டு வரப்போகிறார். ஆமேன். அநேக சிங்க கெபிகளுக்குள்ளால தேவனுடைய பிள்ளைகள் கிடக்கலாம், இல்லாவிட்டால் அக்கினி சூளைக்குள்ளால கிடக்கலாம். தகாத உறவுகளுக்குள்ளால நீங்க சிக்கி இருக்கலாம், தகாத தீய பழக்க வழக்கங்களிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். அது உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணி இருக்கலாம். எப்பொழுதுமே நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வது நம்முடைய தகாத சில பழக்கங்கள், சில காரியங்கள். ஓஹோன்னு இருப்பான் சிம்சோன் மாதிரி, அவ்வளோ பலசாலியாக இருப்பான். தேவையில்லாத ஒரு விபச்சார ஸ்திரீடத்தை போய் மாட்டிக்கிட்டான். அவனுடைய பலன் குன்றி போய் விட்டது, தோற்று போனான். ஜெயித்து கொண்டே இருந்தவன், அவனுக்கு தோல்வி என்பதே அவனுடைய வாழ்க்கையில் அவன் பார்க்கவில்லை. ஆண்டவர் அவனை அப்படியாய்த்தான் படைத்திருந்தார். அவன் ஒரு விசேஷித்த படைப்பு. நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு விசேஷித்த படைப்பு. நீங்கள் நினைக்கலாம், அவங்களுக்கு இருக்கிற தாளந்து எனக்கு இல்லையே, இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது.
உனக்கு என்ன வச்சிருக்கிறார், ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறார். இந்த வாழ்க்கை அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். எது நமக்கு வீக்னஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவே ஆண்டவருடைய பலனாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை வச்சு நான் எங்கே பிழைக்க முடியும்னு நீ நினைப்ப, இதை வச்சு நான் எப்படி முன்னேறுவேன்னு நீ நினைக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ குறுகி போகிறதற்கு எந்த காரணம் என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிறாயோ, சில நேரங்களிலே அதுல கூட ஆண்டவருடைய தேடுதலை நீ பார்க்க முடியும், ஆண்டவருடைய வல்லமையை நீ உணர முடியும். நான் அவங்கள மாதிரி பண்ணி பார்க்கிறேன், இவங்கள மாதிரி பண்ணி பார்க்கிறேன், அவரை மாதிரி பண்ணி பார்க்கிறேன். நீ பண்ணி பார்த்தீன்னா உன்னால வாழ முடியாது, உன்னால சக்சஸ் ஆக முடியாது. நீ நாளுக்கு நாள் குறுகி போக வேண்டியது வருமே தவிர ஒரு நாளும் நீ வர்த்திக்கவோ முன்னேறவோ முடியவே முடியாது. நீயாக இரு. உனக்கு நான் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறேன், உனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறேன், அதை நீ செய்யணும். அவங்க கிருபையில ஓடினாதான் அவங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ண முடியும். இல்லாவிட்டால் அவங்கள் குறுகி போவார்கள், அவர்கள் மகிமைப்பட முடியாது, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நாளுக்கு நாள் வர்த்திக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒன்றை புதைத்து வைத்திருக்கிறார். அதை இன்றைக்கு தோண்டி எடுங்கள், அதை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் அத்திமரத்தை நட்டு பார்த்தானாம், பலன் கொடுக்கலையா. மாதுளஞ்செடியை நட்டு பார்த்தானாம், பலன் கொடுக்கலையா. திராட்சை தோட்டத்தை நட்டு பார்த்தானாம், பலன் கொடுக்கலையாம். ஒலிவ மரத்தை நட்டு பார்த்தா நாம் பலம் கொடுக்கலையாம். சொல்லிட்டு கடைசி ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் கவலைப்படாத, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் ஆண்டவர் அவன் அத்திமரம் நடும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கல? ஒரு கேள்வி. சரி, அதுல ஆசீர்வாதம் வரல, உடனடியாக அவன் மாதுளஞ்செடியை நட்டு பார்க்கிறான், அதுலேயும் பலன் தரல, ஆசீர்வாதம் கிடைக்கல. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? ஒரு கொஸ்டின் மார்க். கடைசியா ஒலிவ மரங்களை நட்டு பார்த்தா அதுவும் பலன் கொடுக்கல. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஆனாலும் அந்த வசனத்தில் கடைசியில நொந்து போயிருக்கிற அவனை பார்த்து, ஆனாலும் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரை இரக்கத்தினால கிருபையினால சொல்றார். ஏன் அவனுடைய 4 முயற்சிகள் தோல்வி அடைந்ததுன்னா, தேவ சித்தம் அதில் இல்லை, தேவனுடைய திட்டம் அதில் இல்லை. அதனால அவன் கையிட்டு செய்த காரியங்கள் அவனுக்கு வாய்க்கல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணுமா? உன் சிறையிருப்பிலேருந்து நீ வெளியே வரணும். அந்த சிறையிருப்பில் ரொம்ப முக்கியமா அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்றது, அது ஒரு சிறையிருப்பு. அதை ஒரு நாள் நீங்க எடுக்காதீங்க, அது உனக்கு பலன் தராது. அதனால தான் அந்த சிறையிருப்பை பத்தி நான் சொல்றேன். நிறைய பேர் அதை ஒரு சிறையிருப்பா எடுக்கவே மாட்டாங்க. அதுல என்ன இருக்குங்க? எடுத்துக்கிறதுல என்ன இருக்குங்க? நல்லதை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லதை எடுத்துக்கலாம். ஆனால் அதே போல் அவங்களுடைய நல்ல குணாதிசயங்களை நீங்கள் எடுங்க, அவங்களுடைய செய்கையை காப்பி அடிக்காதீங்க. நல்லதை எடுத்துக்க வேண்டியது தான், நல்லதை நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்கள போல நீ மாறணும்னு நினைக்கிறது உன் மன ரீதியான ஒரு சிறையிருப்பு. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த சிறையிருப்பு தான் என் பிள்ளைகளுக்கு முதலாவது விடுதலை ஆக வேண்டிய ஒரு ஏரியா என்று ஆண்டவர் சொன்னார். எனவே அந்த சிறையிருப்பிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு நீயா இருக்கணும். உனக்குன்னு ஆண்டவர் ஒரு தாளந்து, உனக்குன்னு ஏதோ ஒரு திறமை வச்சிருக்கிறார். சிலர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் முதலீடு பண்ணி வியாபாரம் பண்ணுவார்கள். ஆனால் சிலருக்கு முதலீட்டுக்கு பணமே இருக்காது, ஆனால் அவங்களுடைய நாக்கு தான் அவங்களுக்கு மூலதனம். அதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணி கோடியாக சம்பாதிப்பாங்க. கோடி கணக்கில் பொருட்களை வாங்கி ஷோரூமில் வச்சு அடுக்கிட்டு விற்று அதில் காஸ்ட் அடைச்சி மீதி வாடகை கட்டி அதை கட்டி இதை கட்டி கொஞ்சம் சம்பாதிக்கிறவனும் இருக்கிறான். அந்த கொஞ்சமாக சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிறவனும் இருக்கிறான். உட்கார்ந்த இடத்துல ஒரு வார்த்தை, ஒரு டீலை பேசி அப்படி ஒரு ஃபோன் காலில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவனும் இருக்கிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இது இவனுக்கு கொடுத்த கிருபை, அது அவனுக்கு கொடுத்த கிருபை. எனவே இன்றைக்கு முதலாவது உங்களுடைய சிறையிருப்பு எதுன்னா, அடுத்தவங்களை பார்த்து காப்பி பண்ணி வாழ்கிறத நிமித்தம் உங்க வாழ்க்கையில நஷ்டங்கள். அதனால நாளுக்கு நாள்
குறுகி கொண்டு போகிறீர்கள். இனி வர்த்திக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே உங்கள் தேவ சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தேவ சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அதை யாராலையும் அடைக்க முடியாது. ஒருவனாலும் அதை தடை பண்ணவும் முடியாது, அதை மூடி போட்டு மூடவும் முடியாது. எனவே தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் பொழுது என்ன ஆகுன்னா, நாளுக்கு நாள் நீங்கள் முன்னேறுவீங்க. உங்கள் வாழ்க்கை அரண்மனை போல மேட்டின் மீது மறுபடியும் நிலைப்படுமா? சிலர் வாழ்ந்து கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அவன் ஒரு காலத்தில் ஓன்னு வாழ்ந்தவன் இன்னைக்கு கெட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்ந்து கெட்டவன் அவன் கெட்டு போகிறதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஒன்று, ஏதோ ஒரு சிறையிருப்பில் அவன் சிக்கியிருக்கணும், ஆஃபீஸ் போகிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கணும், பிஸ்னஸ் ஒரு காலத்தில் நல்லா வளர்கிற நேரத்தில் நல்ல டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் வளர்ந்து வந்ததற்கு பிறகு அதை அனாதையாய் விட்டு விடுகிறார்கள். அந்த வியாபாரத்தை, அந்த வேலையை, அந்த ஊழியத்தை அனாதையாய் விட்டு விடுகிறார்கள். அதன் நிமித்தம் கடன் என்கிற சிறையிருப்பு, அவமானங்கன்ற சிறையிருப்பில் அவன் சிக்கிக்கிறான். இப்படி நீங்கள் சிக்கினீங்கன்னா, நீங்கள் உணர்வடைஞ்சால் மட்டும்தான் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து அதன் பிறகு ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ண முடியும். சில நேரங்களில் நீங்கள் எல்லா காரியத்திலும் ஒழுங்காயிருந்தும் சில நேரங்களில் சில நஷ்டங்கள் வந்தால் ஆண்டவர் உன்னை சோதனை இடும்படி உன் விசுவாசத்தை சோதனை செய்ய சில நேரங்களில் அனுமதிப்பார். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது டெம்பரரி கஷ்டமாக இருக்குமே தவிர நிரந்தரமான வேதனையாக இருக்காது. ஒரு நாளும் தோல்வியை கண்டு தேவனுடைய பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது. கடன் பட்டுட்ட, ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு நெக்லிஜென்ட்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடன் பட்டுட்ட, அதுக்காக தற்கொலை முடிவு அல்ல. அதுக்காக உன் மனைவியை போட்டு திட்டுகிறது முடிவல்ல. உன் பிள்ளைகள்கிட்ட எரிஞ்சு விழுகிறது முடிவல்ல. தேவாலயத்தை கட் பண்ணுகிறது முடிவல்ல. இந்த தோல்வியில மறுபடி எப்படி ஜெயிப்பது? யார் என்ன ஜெயிக்க வைப்பார்கள்? அடுத்து என்ன முயற்சி? அதுதான் இந்த வசனம். யாக்கோபுடைய சிறையிருப்புகளை நான் திருப்பி அவன் குடும்பத்திற்கு நான் இரக்கம் செய்வேன், நகரம் மேட்டின் மீது முன்போல நிலைப்படும். அப்ப அந்த சிறையிருப்பில் இருந்து திருப்புகிறது யார்? ஆண்டவர் தான் திருப்ப முடியும். அப்ப நம்ம யாரை தேடி பிடிக்கணும்? ஆண்டவரை பிடிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஞானம் இல்லாம நான் என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு கூட நீங்க இருந்து சொல்லி கொடுங்க ஆண்டவரே. யார் யாரோ சொல்லி கொடுத்தான்னு கேட்டு பண்ணினேன், எனக்கு நீங்க தான் கூட இருந்த ஆலோசனை கர்த்தரா இருக்கணும். நீங்க சொல்லி பாருங்க, நீங்க இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தோல்வி ஒரு மனுஷனை ஒரு டிப்ரெஷனுக்கு நேராக கொண்டு போயிடக்கூடாது. இன்னும் ஒரு வெறித்தனமான விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கணும். அதுக்கு தான் அந்த தோல்வி சில நேரங்களிலே ஆண்டவரால் கூட அனுமதிக்கப்படுகிறது. இன்னும் ஆண்டவருடைய காலை பிடிச்சிடணும். நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் விட்டதை பிடிப்பீங்க. என்னுடைய ஊழியத்தில் அற்புதங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறேன். ரொம்ப டென்ஷனாக வருவாங்க. நான் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்க ஃபெய்த்தை டெவலப் பண்ணுற 2 மங்கள வார்த்தையை சொல்லுவேன். ஃபெய்த்தை டெவலப் பண்ணுற மங்கள வார்த்தை. அந்த ஃபெய்த்து போய் அவங்களுக்கு அற்புதத்தை செய்யும். இந்த வார்த்தை உனக்காக ஆண்டவர் கொடுக்கிறார். ஜெபம் பண்ணி சொல்ல, உனக்கு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். அன்றைக்கு ஆகாரை பார்த்து சொன்னார், உன் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். ஆண்டவர் ஆக்கலையா? அவளுடைய விசுவாசம் தளர்ந்து போயிருந்தது. ஆண்டவர் விசுவாசத்தை ஊட்டினார். பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ 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 போ, கிளம்பு, வனாந்தரத்தில் நிற்காத, அவனை பெரிய ஜாதியாக்குவேன், அவனிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள், எல்லாம் சொல்லிட்டார். அந்த வார்த்தையை நம்பி போனாள். இன்றைக்கும் நீங்கள் அரபு தேசத்தை பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி தான். அங்கே இன்னும் ஜனநாயக ஆட்சி வரல. காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளையிடத்திலிருந்து பிரபுக்கள் தோன்றுவார்கள். பிரபுக்கள்னா ராஜாக்கள். இன்னைக்கு அந்த அரபு தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள், துபாய் எல்லாம் வெறும் பாலைவனம். ஆனால் ஆண்டவர் அங்கே அவனை தான் ராஜாவாக வச்சிருக்கார். நாட்டுக்கு ராஜா மாதிரி வச்சிருக்கிறார். நமக்கெல்லாம் மண்ணை தோண்டுனா, போர் போட்டால் உள்ள என்ன வருது? தண்ணி வருது. சில இடத்துல காற்று தான் வருது. நம்ம ஒரு செழிப்பாக இருக்க, நல்ல ரெட் சாயில், நல்ல இடம் எல்லாம் இருக்குது.
ஆனால் உள்ள தோண்டனா தண்ணி தான் வருது. ஆனால் அவன் பாலவன மாதிரி இடம், மேலே ஒரு பச்சையும் காணும், ஆனால் தோண்டன பெட்ரோல் கிணறு இருக்கு. ஆமென். பெட்ரோல் விற்கிற விலைக்கு நம்ம எல்லாம் இனியெல்லாம் 2 வீலர் ஓட்ட முடியுமான்னு சந்தேகம். கார் வச்சிருக்கிறவங்க, சம்பளம் வாங்குறவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். யோசித்து பார்த்தா இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளால 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் காணாமல் போயிடுது. அப்படி தான் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம், அவ்வளோதான் காணோம். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், எப்படி கார் வைக்க முடியும்? 10,000 ரூபா சம்பளம் வாங்குறோம், எப்படி பைக் வைக்க முடியும்? ஆண்டவர் அவனுக்கு உள்ள ஆயில் கிணற உள்ள வச்சிருக்கிறார், கேஸு எல்லாம் அவங்கள தான் நம்பி இருக்கு. காரணம் என்ன? ஒரு நம்பிக்கையின் வார்த்தை. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் ஆகார் நொந்து போய், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, என் பிள்ளையுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் இருக்கும் பொழுது ஆண்டவர் விசுவாசத்தை தூண்டுகிற ஒரு வார்த்தை சொன்னார். உன் பிள்ளைய கையில பிடிச்சுக்கிட்டு போயிட்டே இரு, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆண்டவர் உங்களை இன்றைக்கு வர்த்திக்க பண்ணுவேன். மறுபடியும் உங்க வாழ்க்கை அரண்மனை போல கட்டப்படும். அதுவும் சாதாரண இடத்துல இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது மேட்டின் மீது கட்டப்படும். அப்போ அதுக்காக ஆண்டவர் எடுக்கிற ஸ்டெப்பில் முதல்ல என்ன பண்ணுறாரு? உன்னுடைய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை எல்லாம் கொஞ்சம் கிளறி சரி பண்ணி, கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் ஆசீர்வதிச்சு, வேலையை ஆசீர்வதிச்சு. ஏன்னா நிறைய குடும்பங்களில் மெயின் சண்டையே விட்டமின் சி இல்லாததுனால தான். அது சயின்ஸ் விட்டமின் சி இல்லை. குடும்பத்தில் சண்டை கொண்டு வர்ற விட்டமின்ஸ் பற்றாக்குறை என்ன? பணம். ஆமேன். ஆமாம், புருஷன் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் சம்பளத்தை கம்மியாக கொண்டு வந்துட்டாரு, அவ்வளோதான், 2ல் 1 பார்த்துருவாங்க. எங்கே போகிறது? அவர் கம்பெனியில் எல்லாம் பிடிச்சிட்டு கொடுக்கறது தான் அவர் கொண்டு வந்து கொடுக்க முடியும். ஆமேன். ஆமாம், 100 ரூபா எடுத்துகிட்டு கொடுத்தா எவளுக்கு கொண்டு கொடுத்த 100 ரூபாய்ன்னு கேட்பாங்க. 100 ரூபா குறைஞ்ச விட மாட்டாங்க. யார் அவரை ஒரு வழி பண்ணி, ஐயோ அம்மா தாயே, அடுத்த முறை நான் யாருக்கும் பிச்சை கூட கொடுக்க மாட்டேன், நீ வேணா கம்பெனியில் நீயே சம்பளம் வாங்கிக்க, தயவு செய்து என்னை விட்டுருன்னு காலில் விழாத குறையாக கெஞ்சுவான். ஏன்னா பிரச்சனை அந்த விட்டாமினில் தான் நிறைய குடும்பத்தில் ஆரம்பிக்குது. அப்போ வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணுறாரு? உன்னுடைய விளைச்சலுக்கு, வருமானத்திற்கு வழி செய்து நல்ல அமோக விளைச்சலை கொடுத்து ஃபினான்ஷியலாக உன்னை வர்த்திக்க பண்ண போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.